பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. இன்று ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்கிற 9வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். யதாகாசஸ்திதோ நித்யம் வாயுः சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய. நித்தியம் எப்பொழுதும் என்ன, சர்வத்ரா எங்கும் உலாவுவது என்னது, காற்று. அப்புறம் மகான், மகான் என்று சொன்னால் அளவு கடந்தது, அளவுக்கு அப்பாற்பட்டது. நம்மளுடைய வாக்குக்கும் எண்ணத்துக்கும் நம்ம ஒரு விதமான யோசித்து வச்சுக்கணும். அது எப்படி, அதற்கு கடந்தது, அளவுக்கு அப்பாற்பட்டது, அளவுக்கு கடந்தது. அது என்னது, காற்று. நம்ம இப்படி தான் இருக்கோம், இவ்வளோ தான் காற்று இருக்கோன்னு சொல்ல, காற்றுக்கு ஒரு பேர் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு இருப்பிடமும் ஒன்றும் இல்லை. அது என்ன இருக்கும், அதுக்கு ஒரு பேர் சொல்லணும் என்று சொன்னால், தெற்கேந்து வீசினா தென்றல், வடக்கேந்து வீசினா வாடை அப்படின்னு சொல்கிறோமே தவிர அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பொருள் இல்லை. அது ஆகாசத்தில் நிறைந்து இருக்கிறது. அதனால் அந்த காற்று எப்படி வானத்தில் இருப்புடையதோ, ஆகாசஸ்திதா வானத்தில் இருப்புடையதோ, அதுபோல சர்வாணி பூதானி எல்லா பொருள்களும் என்னிடம் இருப்புடையன. பெருமாள் சொல்கிறார், எல்லா பொருள்களும் என்னிடம் இருக்கிறது, இங்கேருந்து தான் வருது, இங்கே லயமடையும் அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். அதை என்ன சொல்கிறார், உபதாரைய, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சென்ற பதிவில் ஒரு வார்த்தை பார்த்தோம், உடலை தாங்கும் ஜீவன் அதுதான் நம்ம தான் எல்லாமே நினச்சிக்கிறது, ஆனால் உடலை தான் என்று எண்ணுகிறது. அப்படி இல்லை, உலகத்தை ஆளும் ஈஸ்வரன் அதை தான் என்று எண்ணுவதில்லை. ஆனால் பெருமாள் என்ன நினச்சிக்கிற, இந்த உலகத்தையே நம்ம தாங்குறோம், நம்மளால் தான் இந்த உலகம் என்ன பண்ணுறது, செயல்படுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டா கூட பெருமாளுக்கு அது ஒரு பாற்று. அதுபோல் அண்ட தடாகங்கள் எல்லாமே சுவாமியோட என்ன ஒரு கண் அசைவில் இயங்கக்கூடியது தான் அப்படின்னு. காற்று எங்கும் சஞ்சரிப்பது போல பிராணிகள் பல யோனிகளில் பிறந்து இறந்து சுழல்வனவாயினும் அதாவது காற்று ஆகாயத்தில் தோன்றி ஆகாயத்திலே ஒடுங்குவது போல உலகனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றி பகவானிடமே லயமடைகின்றது. காற்று ஆகாயத்தை ஒருபொழுதும் கரைப்படுத்தாதவாறு உலகும் அவனை சிறிதும் பற்றாது. அவனை என்ற இடத்துல இங்கே என்னது, இது த ஆம்னி பர்சன்ட், அதாவது சர்வ வல்லமை பொருந்திய சர்வாவஸ்தனாக எல்லா இடத்திலும் நிறைந்து பொருந்தி இருக்கக்கூடிய இறைவனை சிறிதும் பற்றாது. அதாவது இந்த காற்று மகான் அப்படின்னு சொன்னால், மகான் என்று சொன்னால் பஞ்ச தன்மாத்திரைகள், அதாவது பஞ்சவ பூதங்கள் என்ன, ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண், இது 5 எப்படி சிறப்போ இந்த 5க்கு உண்டானது கண் பஞ்சேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 அப்படின்னு சொல்கிறோம்ல, பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொன்னால் அந்த 24 தத்துவங்களில் இந்த மகான் அப்படின்றது அதுலேயும் ஒன்று. அது எப்போவுமே என்ன பண்ணாது, ஒரு இடத்துலையும் இதற்கு பெருமாளுக்கு இது எதுவுமே கரைப்படுத்தாது. ஆனால் இந்த எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா இடங்களிலும் அசையும் ஜடவஸ்து, அசைகிற வஸ்து, நகர்ற வஸ்து, அது எல்லாத்துலேயும் பெருமாள் நிறைந்திருக்கிறார் அப்படின்றத இந்த விஷயத்தில் அர்ஜுனனுக்கு பார்த்து என்ன பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, உணர்ந்துகொள் அப்படின்னு சொல்கிறார். இந்த உணர்ந்துக்கோ உபதாரைய அப்படின்னு சொல்கிறார். இதனோட அடுத்த பகுதியை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.